பொங்கல் ஹாலிடேஸ்க்காக ஊருக்கு வந்திருக்கனால இன்றைக்கி ஈவினிங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாமின்னு குடும்பமாக சேர்ந்து மோமோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் பெரிய குடும்பங்கிறனால நிறையா மோமோஸ் செய்ய வேண்டியதாக ஆச்சு. அதனால ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை மடித்து வச்சு அதுக்கெல்லாம் பொறுமையே இல்லை. ஃபஸ்ட்டு வச்சு எடுத்தோன்னே சாப்பிட்டுட்டாங்க. அடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இந்த மோமோஸோடு சேர்ந்து சாப்பிட சாஸும் பண்ணியிருந்தோம். அதுக்கு 4 வரமிளகா இல்லைனா இவ்வளோ வரமிளகா உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு சோயா சாஸ் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிங்கன்னா சூப்பரான சாஸும் ரெடி. பிளேட்டிங் சரியாக நாங்கள் பண்ணவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்திருந்தது. மோமோஸ் உள்ள நல்லா ஜூஸியாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எடுத்து நிறையா சாப்பிட்டதுங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு போல். எங்க வீட்டு பீம் சோட்டா பீம் எப்படி சாப்பிட்றாரு பாருங்க. இதோட 10வது சாப்பிட்டுட்டு இருக்காரு. எங்கள் குடும்பத்துக்கு இதுவும் பத்தலைன்னு அடுத்து காலிஃப்ளவர் பக்கோடா போட ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். காலிஃப்ளவர் பக்கோடாவும் அடிப்பொலியாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் பேப்பரை மடித்து கொடுத்து அவங்களுக்கு அதில் உள்ள போட்டு கொடுத்து அழகாக அமைதியாக உட்காந்து ஓரமாக சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. மாற்றி நிறையா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க காட்டி ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்ன தான் சாப்பாடு கொடுத்தாலும் அதுங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. நல்லா க்ரன்ச்சியாக மேலே அதோடு அந்த சீஸ்வான் சாஸ், அதாவது நாங்கள் இந்த இதுக்காக பண்ணியிருந்தோம் மோமோஸ்க்காக, அதோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இப்படி தான் எங்கள் ஈவினிங் போச்சு. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.